இன்னைக்கு 1 ஹவர்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதாவது வந்துங்க 3 விஷயம், முக்கியமான விஷயம். ஒன்று வந்து சர்ப்ரைஸ் எலமெண்ட். அதாவது வந்து இருக்கிற கண்டஸ்டண்டோட ஃப்ரெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அவங்களோட கேமை எப்படி ஆடணும் அப்படி வந்து எடுத்து சொன்னாங்க. இன்னொரு விஷயம் வந்து தலை போட்டி. மூணாவது ஒரு பிரச்சனை ஒன்று நடந்துச்சு, அதாங்க இந்த சுகர் மேட்டர். ஸோ இந்த 3 விஷயத்தை பற்றி தான் ஹைலைட்டான ஒரு விஷயம். இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, சுகர் மேட்டர். இதை பொறுத்த வரைக்கும் போன வாரம் திவ்யா எப்படி பால் விஷயத்தில் அடம் பிடிச்சாங்க பார்த்தீங்களா, பால் வந்து எனக்கு கொடுக்கணும், எனக்கு உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லும் போது திவ்யாவை போட்டு அடிச்சோம்ல, அதே மாதிரி இந்த இடத்துல சுகர் அப்படிங்கிறது வந்து காமனாக எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம். என்னதான் இவங்க வந்து கேசரி செஞ்சு கொடுத்துருந்தாலும் சுகர் மேட்டரில் வியானா பண்ணது தப்பு. அந்த இடத்துல வந்து திவ்யா கேட்ட அந்த தோணி வேணா வந்து தப்பாக இருக்கலாம், பட் ஆனால் கேட்ட விஷயம் அப்படிங்கிறது வந்து கரெக்டு. ஸோ அதுக்கப்புறமா வந்து வியானா வாண்டடாக ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணாங்களா, அதை பார்த்தீங்களா? அதாவது வந்து குக்கிங் டீமை வந்து தயவு செஞ்சு இந்த குக்கிங் டீமை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து பண்ணாங்க. அது பண்ணிட்டு தில்லா தைரியமா இருந்தா பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறமா திவ்யா போயிட்டு அதுக்கு எதிர்கண்டா ஒன்று குக்கிங் டீமா வந்து வியானாவை போட்டுருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எதுக்கு தேம்பி தேம்பி அழணும்? நீ கண்டென்ட் பண்ண வர அப்படின்னா எதிரில் வர கருத்துக்களை வந்து சமாளிக்கிற அளவுக்கு நீ இருக்கணும். உடனே போயிட்டு தேம்பி தேம்பி எதுக்கு அழணும்னு சொல்லி கேட்குறேன். அதுக்கப்புறமா என்னை குக்கிங் டீமில் தயவு செஞ்சு போட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் வந்து ரம்யா ஒரு வேலை ஒன்று பார்த்தாங்க பார்த்தீங்களா, சுகரை எடுத்து இவங்க தான் மேடம் ஒழிச்சு வச்சிருக்காங்க. பட் ஆனால் வந்து பழி வந்து வியானா மேலே வந்து விழுது. ஆக மொத்தம் வந்து திவ்யா இந்த இடத்துல வந்து கரெக்டாக ஆடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து தலை போட்டி. இந்த தலை போட்டியை பொறுத்த வரைக்குங்க நம்ம என்னதான் வந்து எப்ஜே வந்து அவரோட கேரக்டர் வைஸ் பர்சனாலிட்டி வைஸ் வந்து நிறைய தவறுகளை வந்து சொல்லலாம். பட் ஆனால் வந்து கேம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா, டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா, பையன் வந்து பூந்து விளையாடுறான். அதுதான் இன்னைக்கு நடந்தது. இதில் ஒருத்தரோட வன்மம் அப்படின்னு வந்து தெரிஞ்சுது. யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளோட விக்ரம் சிகரம் பார்த்தீங்களா, சுபி வந்து ஆடும் பொழுது இதை கண்டிப்பாக விக்கெட்டில் விஜய் சேது கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணுவார். இப்போது இவர் வந்து எல்லா இடத்துலையும் காமாவும் ரொம்ப 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 சாஃப்டாக எல்லாருக்குமே வந்து ஈக்குவலாக யார் தப்பு பண்ணாலும் வந்து அதை வந்து சுட்டி காட்டக்கூடிய ஒரு ஆளாக, பார்வெலாம் வந்து நீ எல்லாம் வந்து திருந்தவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஆளாக வந்து இருக்கிற ஒரு ஆள் வந்து எதிரில் ஒரு கேம் ஆடுற ஒரு பெண், அதுவும் வந்து ஒரு தங்கச்சின்னு சொல்லிட்டு கூட சுற்றி இருந்த ஒரு பெண் ஆடும் பொழுது அந்த இடத்துல வந்து விக்ரம் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சுபீது கீழே விழுந்துடணும், ஏன் விழமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வன்மத்தோட கேம் ஆடின மாதிரி இல்லையா? எல்லாருமே வந்து கேம் ஆடினாங்க, ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. ஏன் பிரஜனுக்கும் எப்ஜேவுக்கும் அவ்வளோ ஃபைட் வந்துச்சு. இருந்தாலும் கடைசியில் எப்ஜே ஜெயிக்கும் போது பிரஜன் வந்து போய் கட்டி பிடிச்சி வந்து வாழ்த்து சொல்லலையா? என்ன விக்ரம் எல்லாரும் சொல்கிற மாதிரி நீங்களும் ஒரு வக்கரம் பிடிச்ச ஆளாக இருப்பீங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல தோணுது. கரெக்டா? ஸோ இது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது விக்ரமோட முகத்திரை அப்படி வந்து இந்த இடத்துல கிழிந்த மாதிரி எனக்கு தோணுகிறது. ஸோ அதுக்கப்புறமா வந்து தாங்க அந்த சர்ப்ரைஸ். இதுக்கு நடுவில் இடையில வந்து இந்த கண்டென்ட்டை சொல்கிறானுங்க. எப்ஜே மற்றும் வியானாவுக்கு இருக்கக்கூடிய அந்த கிரிஞ்சு காதல், அதுக்கப்புறமா வந்து கமருதீன் மற்றும் பார்வதி மற்றும் அரோராவுக்கு இருக்கக்கூடிய முக்கோண காதல், இந்த விஷயத்தை வந்து இன்னைக்கு 1 ஹவர் எபிசோட்ல வந்து அங்கங்கே அப்பப்போ அப்படியே லைட்டாக தெளிச்சு விட்றாங்க. ஏன் இவங்களை வச்சிருக்காங்கன்னு இப்போ புரியுதுங்களா? இவங்க ஏன் இந்த கண்டென்ட்டை பண்ணுறாங்கன்னு இப்போ புரியுதுங்களா? ஆக மொத்தம் எல்லாம் வந்து தெளிவாக ஒரு பிளானோட தான் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த சர்ப்ரைஸ் எலமெண்ட் யார் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, என்ன அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி காமனாக எல்லாருமே அட்வைஸ் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பர்ஃபெக்டான ஒரு விஷயம் தான். நீ சோலோவா ஆடு, தனியாக கேம் ஆடு அப்படிங்கிறது தான் எல்லாரும் பண்ண அட்வைஸ். அங்கே தனியாக ஆடுறது யாருமே இல்லை அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. அங்கே தனியாக ஆடுறது ஒரே ஒரு ஆள் தான், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கானா வினோத் மட்டும் தனியாக ஆடுறாரு. பட் இருந்தாலும் கானா வினோத்துக்கிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? இதை நானே சொல்லியிருந்தேன். கானா வினோத் வந்து ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனையில் வந்து இவர் மேலே தான் தப்புன்னு தெரியும். அந்த தப்பை வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணி கேட்காம பின்னாடி கூப்பிட்டு நீங்கள் அந்த இடத்துல இப்படி பண்ணீங்க, இப்போ பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அந்த இடத்துல சூட்டாக போய் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து கானா வினோத்துக்கான மைலேஜ் அப்படி வந்து ஏறி இருக்கும். ஏனென்றால் ஆல்ரெடி வாட்டர்மேலன் வெளியில் போனதுனால தான் கானா வினோத்தோட அந்த இது வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ அவருக்கு எந்த கண்டென்ட்டுமே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை உறுதிப்படுத்துகிற விதமாக 2 வாரமாக கானா வினோத் வந்து பெருசாக எதுலையுமே தெரியல. இப்படியே போனால் டாப் 5ல வர்றதுக்கான வாய்ப்புகள் மட்டும்தான் இருக்குமே தவிர டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது வந்து வேற எவனாச்சும் அடிச்சு தூக்கிட்டு போயிடுவான். ஏன்னா அங்கே இருக்கிறவங்க வந்து இப்போ வேற லெவலில் வந்து கேமை வந்து பிளான் பண்ணி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் ஒரே ஒரு ப்ளஸ் என்னன்னா, கானா வினோத் அங்கே இருக்கிற யாருமே இண்டிவிஜுவல் கேம் ஆடலை இது வரைக்கும், 50 நாள் வரைக்கும். ஒருவேளை இந்த 50 நாளைக்கு அப்புறமா வந்து எல்லாரும் இண்டிவிஜுவல் கேம் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அப்படி வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். யார் என்னென்ன அட்வைஸ் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்வதி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்வதிக்கு பண்ணுற அட்வைஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, இப்போ 2 வாரமாக வந்து சைலண்டாக எதுக்கு ஒரு கூட்டமாக இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் பிளேயராக ஆடு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களோட ஃப்ரெண்டு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாருக்கும் பண்ணுற அட்வைஸ் தான். ஸோ அதனால் நமக்கு அந்த மாற்று கருத்தில் அமித்தோட ஒய்ஃப் வந்து ஓப்பனாக சொல்லிட்டாங்க,
நீங்கள் பாட்டு பாடுறீங்க, என்டர்டைன்மெண்ட் பண்ணுறீங்க, பேசுகிறீங்க அப்படிலாம் ஓகே. ஓப்பனாக பாவுங்க, உங்களுக்கு எதிராக ஒருத்தவங்க பேசுகிறாங்க, ஸ்ட்ராங்கான ஒரு கருத்தை முன்வைங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அமித்தோட ஒய்ஃப் வந்து நல்லா தெளிவான ஒரு அட்வைஸ் தான் பாருங்களேன். ஸோ அமித்தை பொறுத்த வரைக்கும் பேசலாம், பேச வேண்டிய இடத்துல பேசலாம். பட் ஆனால் தலைவன் வந்து யாராச்சும் ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசினால ஆளு தான் வந்து ஒரு மாதிரி ஜெய்ஜாண்டிக்காக இருக்காரு தவிர, யாராச்சும் ஒருத்தவங்க பேசுனாங்கன்னா வந்து அப்படியே சைலண்டாக போயிடுறாரு, எதிர்த்து பேச மாட்டேங்கிறாரு, ஸ்ட்ராங்காக அவரோட கருத்தை வந்து முன்வைக்க மாட்டாரு. அரோரா வந்து நம்மளோட ரியா தியாகராஜன் இருக்காங்க பார்த்தீங்களா, ரிவ்யூவர் அவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன அட்வைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, துஷார் தான் உன்னோட ஃபர்ஸ்ட் பிரச்சனையாக இருந்துச்சு, அது ஓகே டன். உலகமே உன்னை எதிர்த்து நின்று உன்னை கேள்வி கேட்கும் போதுதான் நீ வந்து அதை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ண. நீ இப்போ எதுக்கு வந்து யார் பேசினாலும் வந்து எதிர்த்து பேச மாட்டேற? முக்கியமாக அந்த பாரு பேசும்போது நீ சைலண்டாக இருக்கு. ஆல்ரெடி அங்கே வந்து ஒரு மாதிரி வந்து கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் வந்து ரியா தியாகராஜன் வந்து அதை கொஞ்சம் ரொம்ப தண்ணி ஊற்றி எரிய பேசு, சண்டை போடு. அது அங்கே பேசிட்டு வெளியில் வந்தோடனே அரோரா ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட கேமை. கமருதுட்ட நீ போய் அங்கே பேசுறியா, போ நீ பேசு போ அப்படின்னு சொல்லிட்டு போய் தனியாக படுத்துக்கிறாங்க. ரொம்ப பொசசிவ் ஆகிறாங்க, ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறாங்க. கமருதுன்னா இவங்க வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறாங்க. அந்த சைடு ஃப்ரெண்டா லவ்வான்னு தெரியாமல் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. எதுக்கு இவங்கள்ட்ட போனால் பொசசிவ் ஆகுறாங்க, இவங்கள்ட்ட போனால் பொசசிவ் ஆகிறாங்க? அப்படின்னா வந்து யாருக்குள்ளே யாரு தான் வச்சிருக்கா, யாரு கூட தான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படி வந்து வெளிப்படையாக ஓப்பனாக உடச்சு விட்டு போங்க. எதுக்கு பொசசிவ் ஆகணும்? ஃப்ரெண்டு போய் ஏன் பேசினா அரோராவுக்கு ஏன் பொசசிவ் ஆகணும்? இவ போயிட்டு ஃப்ரெண்டாக அங்கே பழகினா வந்து இவளுக்கு ஏன் பொசசிவ் ஆகணும்? அப்படி இது புரியல, எனக்குமே புரியல. ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க, ஓப்பனப் ஆகி உன்னை யாராச்சும் பேசினாங்கன்னா எதிர்த்து பேசு, யார் திட்டினாலும் அடி வாங்கி நிற்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திவ்யாவுக்கு பண்ண அட்வைஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு அட்வைஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், திவ்யா வந்து செம்மையாக கேம் ஆடுறாங்க, சூப்பராக கேம் ஆடுறாங்க. கேம் மட்டும் தான் சொல்கிறேன், அவங்களோட பர்சனாலிட்டி அவங்களோட கேரக்டர் அப்படிங்கிறத விட்டுருங்க. இந்த பிக் பாஸ் ஷோவில் வந்து கேம் நல்லா ஆடணும், எந்தெந்த இடத்துல எப்படி கேம் ஆடணும் அப்படி ஆடணும். பட் என்ன பிரச்சனைனா, திவ்யாவும் வந்து ஒரு கூட்டத்துக்குள்ளே இருக்கிறாங்க. அதை தான் அவங்க ஃப்ரெண்டு மென்ஷன் பண்ணுறாங்க. அவங்களும் ஒரு சீரியல் நடிகை தான் நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, நீ என்ன சொல்லிட்டு போனேன், குருப்பிசம் பண்ண மாட்டேன், குருப்பிசம் பண்ணுறவங்களை வந்து தட்டி கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னல, அதே ஆளு கூட தான் போய் குருப்பிசம் பண்ணி கேம் ஆடுற. ரெண்டாவது, நீ பேசுகிற விஷயங்கள் வந்து நீ கத்தி பேசுறதுனாலையோ, நீ வந்து ஒரு மாதிரி வந்து ரூடாக பேசுறதுனாலையோ, அது வெளியில் ஆப்போசிட்டில் இருக்கவங்கள்ட்ட உட்காந்து நின்று உங்கள்கிட்ட பேசவே முடியல. அது திவ்யா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இப்போது வியானா பிரச்சனையில் கூட திவ்யா வந்து அதை நிதானமாக பேசியிருந்தா அது வேற. பட் ஆனால் வந்து அவங்க எதிரில் இருக்கவங்க வந்து பேச விட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் இவங்களோட வாய்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகுது, வால்யூம் அதிகமாகுது, அவங்களோட வாய்ஸ் வந்து கம்மியாக வரதுனால இவங்க ரொம்ப ரூடாக நடந்துக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து பிம்பம் வந்து கிரியேட் ஆகுது. அதை திருத்திக்கிட்டு திவ்யா வந்து கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணி தெளிவாக ஆடினாங்கன்னா வந்து சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து எஃப்ஜேக்கு வந்து நம்ம ஒருத்தர் பாட்டு பாடுவார்ல, அவர் பேர் அர்ஜுன் நினைக்கிறேங்க. ஸோ பிக் பாஸில் வர கண்டென்ட்டே எடுத்து ஒரு பாட்டாக மேக் பண்ணி பண்ணுவார்ல, நிதானமாக கேம் ஆடு, இண்டிவிஜுவல் கேம் ஆடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதான் காமனாக எல்லாரும் சொல்கிற விஷயங்கள் தான், இண்டிவிஜுவல் கேம் ஆடு அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஸோ அதுக்கப்புறமா வந்து கம்ருதீன் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அவரோட ஃப்ரெண்டு தான் சொல்கிறாரு, நல்லா ஆடின, இன்னும் என்ன பிரச்சனைனா வந்து இண்டிவிஜுவல் கேம் ஆடு, அதே தான் தனியாக கேம் ஆடு, கூட்டத்தோட கூட்டமாக இருக்காது, அந்த லவ் கண்டென்ட்குள்ளே போய் சிக்காத அப்படின்னு சொல்லி சொன்னோடனே தலையை வெளியில் வந்து உடனே ஃபீல் பண்ணுறான். பாரு, இனிமேல் நீ என்கிட்ட பேசாத, நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன், ஃப்ரெண்டாக இருப்போம், நான் தனியாக கேம் ஆட போகிறேன், உனக்கு எதிராகவும் பேசுவேன், இவங்களுக்கு எதிராகவும் பேசுவேன். அவங்க இது வந்து 50 நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு கொளுத்தி போட்டிருக்காங்க. இப்போ எல்லாரும் இண்டிவிஜுவல் கேம் ஆடுகிறது வந்து ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஆடுவாடுகளா என்ன அப்படிங்கிறதா தெரில. அந்த ஒரு நாள் 2 நாள் அப்படியே கொழுந்து விட்டு எரியும் பார்த்தீங்களா. எனக்கு என்னமோ இந்த வாரம் வந்து இவங்கெல்லாம் ஏற்றி விட்டு போனதில் வேற லெவலில் சம்பவம் இருக்கும் அப்படின்னு தோணுது. வேற லெவலில் ஒரு சம்பவம், அடிதடி பிரச்சனைகள், அவனை நிரூபிக்கிறதுக்கு வந்து வெளியில் வந்து பேசுவாங்க. இன்னும் வந்து கேம் அப்படி வந்து சுவாரஸ்யமாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து கனிக்கு வந்து அவங்களோட சிஸ்டர், நம்மளோட சென்னை 28 ஹீரோயின் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஒரு மிக சிறப்பான ஒரு அட்வைஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க. நீ முதல்ல எதுக்கு போயிட்டு வந்து நல்லா சமைச்சு கொடுக்குற, ஸ்வீட்டாக இருக்கிற, அந்த ஸ்வீட்லாம் வந்து விட்டுரு. உன்னைய பற்றி எனக்கு ஒரு விஷயம் தெரியல, ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தூக்கி போடு. நட்பு, ஃப்ரெண்டு, அது இதுன்னு சொல்லிட்டு தூக்கி போடு. உனக்கு எதிராக இருக்கிறவங்க, உனக்கு பிடிக்காதவங்க ஏதாவது தப்பு பண்ணால் நீ ஓப்பனாக கேட்குறல்ல, அதே மாதிரி கூட இருக்கவங்க உனக்கு தப்பு பண்ணாலும் வந்து நீ ஓப்பனாக கேளு. நீ என்ன வந்து சப்போர்ட்டிங் கேரக்டரை பண்ணிக்கிட்டு இருக்க, நீ தான் மெயின் கேரக்டர், டைட்டில் லீடரே நீ தான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணிருக்காங்க. சரி ஓகே, கடி ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போமா, எனக்கு தெரியல ஆடுவாங்களா இல்லையா என்னன்னு. நல்லா தெளிவாக தான் சொல்கிறாங்க, கூட இருக்கவங்களோட இதே வந்து சொல்லுங்கள், எதிரில் இருக்கவங்களை பற்றி மட்டும் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சிறப்பான ஒரு தரமான அட்வைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பிரஜின், எனக்கு இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் எனக்கு வந்து மாற்று கருத்து இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி பேசுகிறவங்க எல்லாருமே வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் அப்படின்னு பேச, ஒரு எடுத்துக்காட்டுங்க, கானா வினோத் இருக்காரு, கானா வினோத்தோட ஃப்ரெண்டு சாண்டி மாஸ்டர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் நீங்கள் சாண்டி மாஸ்டரை பேச விடாமல்
இன்னொரு பெண் வந்து பேச விட்டுருங்க உங்களோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற பேரில். ஆக மொத்தம் ஃப்ரெண்டு அப்படிங்கிறவங்க வந்து செலிபிரிட்டியாக இருக்கவங்க தான் ஃப்ரெண்டாக போட்டுருக்காங்க ஒரு மைலேஜ் ஏற்றுறதுக்கு. இந்த பிரஜினுக்கு மட்டும் எதுக்கு இந்த எக்ஸ்ட்ரா சப்போர்ட் அப்படின்னு தெரில. பிரஜினுக்கு ஆரி தவிர வேறு யாரும் ஃப்ரெண்டு இல்லையா? ஆரி ஏன் பேசக்கூடாது நான் சொல்கிறேன்னா, ஆரிங்கிறது வந்து ஒரு பிக் பர்சனாலிட்டி. இந்த பிக் பாஸ் தளத்தை பொறுத்த வரைக்கும் ஆரிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. இப்போ ஆரியை வச்சு பேச வைக்கிறதுனால இந்த ஆரியோட ஃபேன்ஸ் எல்லாருமே போயிட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவி நினைக்குதா இல்லை விஜய் சேதுபதி நினைக்கிறாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. யாரை சப்போர்ட் பண்ணாலும், அவங்க எவ்வளோ பெரிய பர்சனாலிட்டி சப்போர்ட் பண்ணாலும் மக்களுடைய முடிவு தான் அந்த சீசனில் வந்து நிலைக்கும். சீசன் 6 வேணா ஆரி பெரிய ஆளாக இருந்திருக்கலாம். 6 5 சாரி எனக்கு சரியாக தெரியல, 5 நினைக்கிறேன். சீசன் 4 5 நினைக்கிறேன். அதில் வந்து ஆரி பெரிய ஆளாக இருக்கலாம். பட் ஆனால் சீசன் 9 யார் பெஸ்ட்டாக ஆடுறாங்களோ அவங்க தான் வந்து ஜெயிப்பாங்களே தவிர, அவர் சப்போர்ட் பண்ணலை, அவங்க ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் பண்ணார், அது வேற விஷயம். ஆனால் அவருக்காக ஒரு பேச வர்றதே அவர் ஒரு மிகப்பெரிய மைலேஜ். அதனால் போன சீசனில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அருணுக்கு வந்து அர்ச்சனா வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அர்ச்சனாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருந்துச்சோ போன சீசனில் வந்து அர்ச்சனாவை போட்டு பொழந்தாங்க. புரியுதுங்களா? அந்தந்த சீசனில் யார் சிறப்பாக ஆடுறாங்களோ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்களே தவிர, அவங்களோட ஃப்ரெண்டு இவங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு வச்சுலாம் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை வந்து அதுக்காக ஆரிய பிளான் பண்ணி அட்வைஸ் பண்ண வச்சுருந்தா கண்டிப்பாக வந்து பிரஜினுக்கான மைலேஜ் வந்து ஏறாது. அதுக்கு பிளான் பண்ணி ஒருவேளை பண்ணியிருந்தா சொல்கிறேன். ஏன்னா பிரஜினை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி ஃப்ரெண்டு, ஆரி ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஆளுங்களோட சப்போர்ட்டோட வரும்பொழுது விஜய் டிவியில் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமலாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நண்பர்களே, உங்களோட கருத்து என்ன அப்படின்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. ஆரி வந்து சொல்கிறாரு, உங்கள் ஒய்ஃபே கூட்டு போயிருக்க, அதுதான் உன்னோட மிகப்பெரிய வீக்னஸ்ஸு. உன்னோட வீக்னஸ்ஸே நீ கூட்டின்னு போயிட்டு நீ ஜெயிச்சிட்டனா வேற லெவலில் இருப்ப, என்னென்ன சொல்லிட்டு போனேன், நீ உங்கள்கிட்ட வெறி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தலையை வந்து உருட்டுறாப்புல. தலைவா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து ரொம்ப அவருக்கு வந்து அப்படியே ஹீரோயிசம் இதெல்லாம் கொடுக்காதீங்க, நம்மளால் அப்படி நடந்துக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஸோ அதுக்கப்புறமா வந்து ரம்யாவுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட் வந்து இது பண்ணுறாங்க, இண்டிவிஜுவல் கேம் ஆடணுமா. ரம்யா இண்டிவிஜுவல் கேம் இது வரைக்கும் ஆடி நான் பார்த்ததே இல்லை. சபரிக்கு ஒரு தரமான அட்வைஸ் போச்சுங்க. அவங்க வந்து அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பும்போது, சபரி ஆளை காணுமே எங்கே இருக்கிற, என்ன பண்ணுற, என்னென்னலாம் சீரா போட்டு போன உள்ளே போகும்போது அப்படி பண்ணிடுறோம் இப்படி பண்ணிடுறோன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு உடனே வந்து ஒன்றும் இல்லாத மாதிரி எங்கே இருக்குன்னு தெரியலடா, லுங்கி வேஷ்டி கட்டிட்டு சாமியார் பேர் சுற்றிக்கிட்டு இருக்கியாடா. இதை தாங்க நானும் சொல்கிறேன். எல்லாரும் இந்த சீசன் ஆரம்பிக்கும் போது யாரை வந்து ஒரு மெயினாக பார்த்தாங்க, டைட்டில் என்ன இதில் பார்த்தாங்கன்னா வந்து சபரி தான் பார்த்தாங்க. பட் ஆனால் சபரி என்ன பண்ணாரு, உள்ளே போயிட்டு தங்கச்சி அழுவுது, அக்கா அழுவுது, இவங்களுக்கு அந்த பிரச்சனை, இவங்களுக்கு இந்த பிரச்சனை, என்னால் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயிசம் பண்ணுறாங்கிற பேரில் வெளியில் காமெடியாக மாற்றிட்டாங்க. இண்டிவிஜுவல் கேம் அப்படி இது ஆடணும், யார் என்ன தப்பு பண்ணாலும் கேட்கணும், மற்றவங்களுக்காக போய் நிற்கக்கூடாது, உனக்காக நீ முதல்ல நிற்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அவங்களோட அண்ணின்னு நினைக்கிறேன் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு தரமான ஒரு இது, நல்ல ஒரு அட்வைஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சாண்ட்ரா வந்து காரி துப்பாத குறையாக, யாரு கூட சேர்ந்து நீ கேம் ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனியோ அவங்க கூட சேர்ந்து கேம் ஆடுற. யாரை சொல்றாங்க புரியுதா? பார்வதி தான் சொல்றாங்க. அது கூட சேராத. சூப்பரா ட்விஸ்ட் பண்ணி விட்டாங்க. இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பார்வதியை வந்து எதிர்த்து இவங்க கேம் ஆட போறாங்களா அப்படிங்கிறது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் போனோம். ஆல்ரெடி இன்னைக்கே வந்து பிரிஞ்சு தான் இருந்தாங்க இவங்க 2 பேரும், வந்து ஒன்னா சேரல. கமருதீன் கூட தான் சுத்தி இருந்தாங்க. பார்வை பார்த்தா எனக்கு பாவமா நண்பர்களே. ஏன்னா பாருங்க வந்து ஒரு ட்ரஸ்டபுளான ஃப்ரெண்ட் அப்படி வந்து யாருமே கிடையாது. அவங்க வந்து இதனால பயணிச்சு வந்தது வந்து வாட்டர்மெலன். ஓகேங்களா? வாட்டர்மெலன் போனதுக்கு அப்புறமா வந்து அவங்க வந்து அந்த கேங்கில் போய் ஒட்டிக்கிட்டாங்க போன வாரம் ஃபுல்லாக, அந்த வைல்டு கார்டு கேங்குள்ள. அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு, போச்சு, ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இப்போ என்னன்னா அவங்களும் வந்து இப்போ இவங்க கழட்டி விட்டாங்க. இவங்க வெளியில் வந்துட்டாங்க, ஆனால் அவங்களும் கழட்டி விட்டாங்க. அதுதான் உண்மையான ரீசன். இப்போ பார்வதி வந்து கமருதீன் கூட இருக்காங்க. அப்போ கமருதீன் கழட்டி விடுறான். இப்போ யாரு கூட போய் பேச போகிறாங்க பார்வதி அப்படின்னு நினச்சா கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து கொஞ்சமாச்சும் வந்து உண்மையாக இருந்தோம்னா சில பேர்கிட்ட நமக்கு நண்பர்கள் நிறைய பேர் வந்து தேடி கிடைப்பாங்க. பார்வதி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து பொறுத்து பார்ப்போம். ஸோ அதை தான் வந்து அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. அவங்களோட ஃப்ரெண்டு இண்டிவிஜுவல் கேம் ஆடு, அவங்க ஹஸ்பண்டே வந்து நீ கேம் ஆடு, எதுக்கு உனக்கு கொடுத்த நாமினேஷன் ஃப்ரீ பாசஸ் நீ பிரஜன் கொடுத்த, அந்த இடத்துல வேற யாராச்சும் இருந்தால் கொடுத்துருப்பியா அப்படிங்கிற மாதிரி தரமான ஒரு செருப்படி கேட்டிருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரும் வந்து நிறைய இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்க, நாங்கள் இண்டிவிஜுவல் கேம் தான் ஆடுறோம், அவங்க என்னோட கோ கண்டஸ்டன்ட், நாங்கள் இண்டிவிஜுவல் கேம் தான் ஆடுறோம்னு சொல்லிட்டு உருட்டினாங்கல்ல. இப்போ அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ இண்டிவிஜுவல் கேம் ஆடலை, உன்னை சார்ந்த அவளும் அவளை சார்ந்த நீயும் தான் கேம் ஆடிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு உண்மையை உடச்சு விட்டாங்க. இது ஒரு தரமான ஒரு செருப்படின்னு சொல்லலாம். இவங்க இத்தனை பேர் சொல்லி கேட்காதவங்க சொல்லிருப்பாங்க. அதுக்கப்புறமா சுபிக்கு அவங்க ஃப்ரெண்டு அட்வைஸ் பண்ணாங்க பாருல, ஒரு தரமான அட்வைஸுங்க. இதுதான் ஆக்சுவலாக பிக் பாஸ் கேம். இந்த ஒரே ஒரு விஷயம் தான், இதை புரிஞ்சுக்கிட்டா பிக் பாஸ்ல போயிட்டு நீ ஜெயிச்சிடலாம். இதை ஏன் வந்து நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு தெரியல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா,
டாஸ்க்கு கேமு அப்படிங்கிறது வந்து ஒரு 30% தான். இதை தவிர மக்களுக்கு என்னத்தை பிடிக்கும், மீதி இருக்கிற 70% எதை வந்து மக்கள் லைக் பண்ணி உங்களை வந்து ஓட்டு போடுவாங்க. நான் சொல்லியிருக்கேன்னா, டாஸ்க்கு கேம் ஆனவங்க எவனுமே வந்து இங்கே ஜெயிச்சதே கிடையாது கேமர்னு பார்த்தா. இப்போ எவன் ஜெயிச்சான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவனோட கேரக்டர் பேஸ் பண்ணி, அவனோட பர்சனாலிட்டி, அவனோட கேரக்டரை பேஸ் பண்ணி தான் இங்கே மக்கள் வந்து ஆதரவு அளிச்சிருக்காங்க. அப்படிதான் நிறைய பேர் வந்து வின் பண்ணியிருக்காங்க. நிறைய டம்மி பீஸுகளும் உள்ள ஒன்றுமே பண்ணாத இருந்த நிறைய பேருக்கு வந்து இவங்களோட பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒருத்தவங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்களே தவிர டாஸ்க் ஆடி கிடையாது. அதை தான் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. பேச வேண்டிய இடத்துல பேசணும். ஸோ அதை வந்து ரொம்ப தெளிவான ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து விக்ரம் வந்து இறங்கி ஆடு மச்சான், இறங்கி ஆடுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து சொல்லியிருக்காரு. நம்மளால வந்து ஆல்ரெடி இறங்கி தான் ஆடிக்கிட்டு இருக்காப்புல, என்ன அடிக்கடி மோக் பண்ணுறாப்புல, வன்மத்தோட சில இடத்துல சுற்றுற மாதிரி இருக்கு. வினோத்துக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வினோத்துக்கு தான் சொன்னேன். அவங்களோட ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க, நீ வந்து நல்லா பேசுகிற, இண்டிவிஜுவல் கேம் ஆடுற அப்படிங்கிறத தவிர்த்து விட்டு உன்னோட பாயிண்ட் வந்து ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்க மாட்டேங்கிற, அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து வினோத்துக்கு. தெளிவாக பேசுகிறாரு, அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் பின்னாடி போயிட்டு அதே பிரச்சனையை நடக்கும்போது தெளிவாக மூஞ்சிக்கு நேராக பேசும்போது அந்த இடத்துல ஹீரோவா ஆகப்படுவார் வினோத். ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரு மிகப்பெரிய மைலேஜ் இருக்கு. இன்னைக்கு லீடிங்ல இருக்கிறது வினோத் தான் ஓட்டிங்ல. அப்படி இருக்கும்போது அவரோட கேம் வந்து இன்னும் சுவாரஸ்யமா எடுத்துட்டு போகணும் அப்படின்னா வந்து வினோத் வந்து பேசுங்க, ஓப்பனா பாவனுங்க. சீரியஸா சொல்றேன், இப்படியே சைலண்டா பாட்டு பாடிக்கிட்டு இருந்தா ஜெயிக்க முடியாது வினோத்துக்கு. அங்க நிறைய பேர் வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க, இறங்கி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வினோத் இறங்கி ஆடினாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட கருத்து. கடைசியா வியானாவுக்கு நம்மளோட ஃப்ரெண்டு ராணவ் வந்து ஒரு மிகப்பெரிய அட்வைஸ் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக வந்து ராணவ் வந்து எனக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து அவருக்கு நான் இப்போ மெசேஜ் பண்ணிட்டு தான் வந்தேன், வேறு லெவல் அட்வைஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிட்டு வந்தேன். என்ன சொல்லியிருக்காருன்னா, நல்ல கேம் ஆடினேன், இது நம்மளோட கருத்து. ஃபஸ்ட்டு 3 வாரம் சிறப்பாக தரமாக எல்லா விஷயத்தையும் தெளிவாக எடுத்து சொன்ன நீ அடுத்த 3 வாரங்கள் வந்து ஏன் இப்படி இருக்க, ஏன் ஓப்பனப் ஆகல, ஏன் தனியாக இருக்கிற, முக்கியமாக உன்னோட க்யூட்னஸை நீ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ. நான் வெளியில் நீ என்கிட்ட எவ்வளோ மெச்சூராக பேசியிருக்கேன் அப்படிங்கிறத நான் ஆக்சுவலாக ராணுவ வந்து சப்போர்ட் பண்ணிக்கலாம் ப்ரோ, இல்லைனா வந்து போகிற போக்கில் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து ஒரு நல்ல அட்வைஸ். அவங்களோட க்யூட்னஸை குறைச்சிக்கிட்டு அவங்களோட கருத்துக்களை முன் வச்சா கண்டிப்பாக முன்னேறி போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படி வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து வியானாவுக்கு கொடுத்த அட்வைஸ் வந்து ஒரு தரமான அட்வைஸ். ராணுவ ப்ரோ அவர்கள் வந்து செம்மையாக வந்து செஞ்சு விட்டார். க்யூட்னஸை மட்டும் வச்சுங்க ஜெயிக்க முடியாது. ஃபஸ்ட்டு 3 வாரம் வந்து நீ நிறைய பாயிண்ட்டுகள் எடுத்து வச்சல, அந்த மாதிரி ஆடு, இறங்கி கேம் ஆடு, இண்டிவிஜுவலாக கேம் ஆடு அப்படிங்கிற மாதிரி வந்து ராணுவ ப்ரோ வந்து சிறப்பான அட்வைஸ் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது பொதுவாக நமக்கு தெரியற விஷயம் என்னென்னா வச்சுக்கலாங்க, எல்லாரும் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், இண்டிவிஜுவல் கேம் அப்படி வந்து ஆடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்மளும் சொல்கிறது தான், அந்த இண்டிவிஜுவல் கேம் ஆடினா மட்டும்தான் சிறப்பாக இருக்கும், தனியாக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதேமாரி ஆடினா இப்படியே தான் போவோம். இண்டிவிஜுவல் கேம் ஆட ஆரம்பிச்சாச்சுக்கோங்க, இன்னொரு ப்ளஸ் என்னென்னா கேம் அப்படிங்கிறது சுவாரஸ்யமாகும். நிறைய பேரோட முகத்திரை அப்படிங்கிறது வெளியில் வரும், டிஆர்பி ஏறும். பொறுத்து வந்து பார்க்கலாம். 50 நாளைக்கு அப்புறமா வந்து கேம் சூடு பிடிச்சி, ஏன்னா இது வரைக்கும் சூடு பிடிக்கல, ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. 50 நாளைக்கு அப்புறமா வந்து கேம் சூடு பிடிக்குதா என்ன அப்படின்னு வந்து பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டு விடுங்க. நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி.